இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 81. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையில் நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது.
நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மன்றாட்டை கேட்கும் ஆண்டவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பக்த் சிங் என்றொரு கிறிஸ்துவ துறவி இருந்தார். ஒரு நாள் அவர் பக்கத்து ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக சீடருடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். வழியில் அவரை தடுத்து நிறுத்திய இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர், நீர் இறை மனிதர் தானே, கடவுளிடம் நீர் இப்பகுதியில் மழை பெய்ய வேண்டும் என்று மன்றாடினால் அவர் நிச்சயம் மழை பெய்ய செய்வார். அதனால் தயவு செய்து மழைக்காக மன்றாடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். நான் மழைக்காக மன்றாடி மழை பெய்யும் பட்சத்தில் நீங்கள் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வீர்களா என்று பக்த் சிங் அவரிடம் கேட்டதற்கு, கட்டாயம் நான் கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வேன் என்றார். உடனே பக்த் சிங் அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு மழைக்காக வேண்டத் தொடங்கினார். அப்போது அவருக்கு பக்கத்தில் இருந்த அவரது சீடர், சுவாமி,
உங்களுடைய வேண்டுதலை கேட்டு கடவுள் கட்டாயம் மழை பெய்ய செய்வார். அவ்வாறு மழை பெய்தால் நாம் நனைந்து கொண்டுதான் பக்கத்து ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கூட்டத்திற்கு போக வேண்டியிருக்கும். அதனால் நாம் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு போன பிறகு நீங்கள் மழைக்காக மன்றாடுங்கள். கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்டு மழை தருவார் என்றார். பத் சிங்கும் அவ்வாறு செய்தார். கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டு மழை பெய்ய செய்தார். பின்னர் கூட்டம் முடிந்து பத் சிங் சீடருடன் திரும்பி வந்தபோது இந்து சமயத்தை சார்ந்த அந்த மனிதர் முன்பு நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் இருந்தார். அவர் பத் சிங்கை கண்டதும் தான் வாக்கு கொடுத்தது போல கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ரவி சக்கரையாஸ் எழுதிய கிராண்ட் வீவர் என்ற நூலில் இடம்பெறும் இந்த நிகழ்வு கடவுள் நமது மன்றாட்டை கேட்கின்றார் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்வதாக வருகின்றது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதர்கள் பாஸ்கா விழா, பெந்தகோஸ்து விழா, கூடார விழா என முப்பெரும் விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடினார்கள். இதில் மூன்றாவதாக வரும் கூடார விழாவில் பாடுவதற்காக இயற்றப்பட்டதுதான் திருப்பாடல் 85. இத்திருப்பாடல் நமது வலிமையான கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்ற வரியோடு தொடங்கி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடைந்த துன்பங்களையும் அவற்றையெல்லாம் கண்ட ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்ததை பற்றி கூறுகின்றது. தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை சோதித்ததையும் அவருக்கு எதிராக முறுமுறுத்ததையும் பற்றி கூறுகிறது. ஆண்டவர் தம் மக்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அவர்களை இடு கண்ணிலிருந்து விடுவிக்கின்றார் எனில் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது முக்கியம். இந்த உண்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து நம் குரல் கேட்டு நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கின்றார் என்பதையும் நம்பி வாழ வேண்டும். ஆயனின் குரலை கேட்கவில்லை எனில் ஆடுகள் திசை மாறி போய்விடும். ஆண்டவர் வலிமை மிகு இறைவன். அவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கு ஆபத்து என்பதே கிடையாது. முதன்மையான கட்டளை இது. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பெண்மணிக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர் சிரமப்பட்டு பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். அவர் தன்னுடைய படிப்பை முடிக்கும் தருவாயில் தனியார் நிறுவனம் ஒன்று பல்கலைக்கழகத்திற்கே வந்து நேர்முக தேர்வு நடத்தியது. அதில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட குறிப்பிட்ட நாளில் வேலையில் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு நிறுவனத்தால் அழைக்கப்பட்டார். வேலையில் சேர்ந்து கொள்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர் உடல் பலவீனமாக இருக்கின்றதே, எதற்கும் நாம் மருத்துவ பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அவர் உடைந்து போனார். இச்செய்தியை அறிந்த அவரது கணவர் அவரை விட்டுவிட்டு போய்விட்டார். இதற்கு பின்பு வந்த நாள்களில் அவர் தன்னுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதியை படுக்கையில் கழித்தார். இதை தெரிந்து கொண்ட அவரது அக்கம் பக்கத்து வீட்டார் அவரிடம், எப்படி இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கின்றாயே என்று வருத்தப்பட்டனர். அப்போது அவர் அவர்களிடம், எனக்கு புற்றுநோய் வந்ததை பற்றியோ அதனால் எனது கணவர் என்னை விட்டு போனது பற்றியோ நான் வருத்தப்படவில்லை. மாறாக
இந்த புற்றுநோயின் காரணமாக நான் வீட்டிலேயே இருந்து என் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கவும் கடவுளை அன்பு செய்யவும் முடிகின்றதே, அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புன்னகை மாறாமல் பதில் சொன்னார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தனக்கு புற்றுநோய் வந்த போதும் அதற்காக ஆண்டவரை சபியாமல் அவர் மீது அன்பு கூர்ந்த இந்த பெண்மணிதான் எத்துணை உயர்வானவர். இந்த இறைவார்த்தை கடவுளையும் அவரது மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறது. யூத ரபிகள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது. காரணம், அவர்களிடம் செய்ய வேண்டியவை என்று 248 கட்டளைகளும் செய்யக்கூடாதவை என்று 365 கட்டளைகளும் மொத்தம் 613 கட்டளைகள் இருந்தன. இதனாலேயே அவர்கள் நடுவில் எது முதன்மையான கட்டளை என்ற விவாதம் அடிக்கடி ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு இனச்சட்டம் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 30ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலும், லேவியர் புத்தகம் 19ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் ஆகிய 2 இறைவார்த்தை பகுதிகளை இணைந்து இறையன்பு முதன்மையான கட்டளை, இதற்கு இணையானது பிறரன்பு என்று தெளிவாக பதில் சொல்கின்றார். இதை மறைநூல் அறிஞர் ஆமோதிக்கும் போது இயேசு அவரிடம் நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்கிறார். இயேசு அவரிடம் இவ்வாறு சொல்ல காரணம், மறைநூல் அறிஞர் முதன்மையான கட்டளையை அறிந்திருந்தார், ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை. எப்போது அவர் தான் அறிந்த கட்டளையை கடைபிடிக்கின்றாரோ அப்போது அவர் இறையாட்சியில் நுழைய முடியும் என்கிற பொருளில் இயேசு பதில் அளிக்கின்றார். இறையாட்சியில் நுழைவதற்கு கட்டளைகளை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கவும் வேண்டும். இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகம் கடவுள் மீதும் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் வேளையில் முதல் வாசகம் கடவுள் தம் மக்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை எடுத்து கூறுகின்றது. கடவுள் இஸ்ரேல் மக்கள் வழி தவறி அழிந்த போதும் கூட அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவே இத்தகைய பேரன்பு மிக்க ஆண்டவராகிய கடவுளிடம் நாம் அன்பு கூர்ந்து அவரது அன்புக்குரிய மக்களாவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நாம் கடவுள் மீது அன்பு கூறுகிறோம் என்பதில் அல்ல, கடவுள் நம்மீது அன்பு கூறுகிறார் என்பதில்தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது. ஆண்டவரை அறிவது மட்டுமல்ல, அறிந்து அன்பு செய்வோரால் மட்டுமே விண்ணரசில் நுழைய முடியும். இறையன்பும் பிறரன்பும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, நான் உன்னிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று தூய யோவான் நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 34இல் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆகவே இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை போல ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூர்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.